சீமான் வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியாக பார்க்கப்படுபவர். தேர்தலில் வெற்றி தோல்வி இது வேறு, இது தனி. வெற்றிங்கிறது என்னன்றதை பொறுத்து இருக்கு. ஆட்சிக்கு வந்தால் தான் வெற்றி அப்படின்னா அது எப்போ வருதோ அப்போ தான். அப்போ சீமான் வந்து தாவேகா வந்து கூட்டணிக்காக அணுகினால் கூட 1% புத்திசாலித்தனம் இருக்கிற ஒரு அரசியல்வாதி கூட இப்போ விஜய் கட்சியோட கூட்டணி வைக்க விரும்ப மாட்டாங்க. இதுவரைக்கும் சம்பாதித்த அந்த ஒரு நல்ல பெயரை, கருத்தியல் ரீதியான அந்த ஒரு நல்ல இமேஜை ஒரே நாளில் டேமேஜ் பண்ணிக்கிறதுக்கு சீமான் என்ன அவ்வளவு புத்திசாலித்தனம் இல்லாதவரா? அது மாதிரி விஜய் உண்மையிலேயே வந்து சீமான் கூட்டணியை விரும்புகிறாரா? அப்படி அணுகினால் எனக்கு தெரிந்த சீமானுடைய குணாதிசயத்தை வைத்து பார்க்கும் பொழுது 1% கூட அதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். அப்புறம் வந்து நிர்மல்குமாரோட கூட்டணி இப்படி பேச வேண்டிய நிலைமை வந்துடுது. நான் தனியாக தாங்க நிற்கிறேன், பார்த்துருவோம். தைரியமாக அதுக்கான வேலைகளை ஆரம்பிங்க. அரசியல் ரீதியாக, தேர்தல் அரசியல் ரீதியாக என்ன செய்யணுமோ செய்யுங்க. அதை விட்டுட்டு வருவானான்னு பார்த்துக்கிட்டு வாசலில் கதவை திறந்து வச்சுக்கிட்டு, கதவை திறந்து வைத்து கொண்டு நீங்கள் யாராவது கூட்டணிக்கு வருவார்கள் என்றால் கதவை திறந்து வச்சிங்கன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப டேஞ்சரான விஷயம் அரசியல் தான். எடப்பாடி முதல்வர், நீங்கள் துணை முதல்வர் ஆகலாம், 50 சீட்டு கூட கொடுக்க தயாராக இருப்பாங்க நாம் தமிழருக்கு அப்படின்னு பேசினதாக சில தகவல்கள் வருகின்றன. அந்த மாதிரி பேசும்போது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வந்து, இல்லைங்க அவங்ககிட்ட நீங்கள் கேளுங்க, என்ன முதல்வர் கேண்டிடேட்டாக வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்கள், நான் வேணால் எடப்பாடியை துணை முதல்வராக ஏற்றுக்கிறேன். இப்போ என்னையே நக்கல்ன்றாங்க, நையாண்டின்றாங்க. அரசியல்வாதியில் சீமானுக்கு கொஞ்சம் நக்கல் நையாண்டி. நான் சூக்கா என்ன சொல்கிறாரு, போகாத ஊருக்கு வழி சொல்லாதீங்க, நான் கூட்டணியில் சேர தயாராக இல்லை என்பதை முகத்தில் அடித்தார் போல் சொல்லாமல் நான் சூக்காக சொல்லிட்டேன். அந்த இடத்துல தான் நீங்கள் கவனிக்கணும். என்ன சார்? அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி ஆராம். வணக்கம் சார். வணக்கம். அரசியல் நேயர்கள் அனைவருக்கும் தேசிய குடியரசு தின வாழ்த்துக்கள். நன்றி சார். நான் வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு நீங்கள் ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன், ஒன்றும் சொல்ல காணோம். நான் சொல்லும்போது தேசிய குடியரசு தின வாழ்த்துக்கள்னு சொன்னேன், சரிங்களா? குடியரசு தின வாழ்த்துக்கள்னாலே தேசிய குடியரசு தான். என்ன சார் அப்படி சொல்லுவீங்கன்னு கேட்பேன்னு எதிர்பார்த்தேன். கேட்கல, இப்போ கேட்டீங்க. இப்போ இது கேட்க சொல்லி கேட்க வேண்டியிருக்குது. ரைட்டு. என்னன்னா, ஏன் தேசியன்னா, நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் குடியரசுன்னா இங்கே குடினாலே அர்த்தமே வேறு. குடியரசுன்னா உடனே வந்து குடியரசு வாழ்த்துக்கள்னா வந்து குடிக்கும் அரசு, குடிக்க வைக்கும் அரசு. காமராஜர் பீரியடில் படிக்க வைக்கும் அரசு. இப்போ உள்ளது ஆட்சி குடிக்க வைக்கும் அரசு. அப்போ இதுவும் குடியரசு தான், குடி அரசு. அது சொன்னால் இங்கே இருக்கிற குடியரசு, இங்கே இருக்கிற குடியரசு வந்து நம்ம டாஸ்மாகை தான் வந்து ஏதோ சொல்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், குடியரசு தினம்னு பாருங்கள், ஒன்று சட்டப்பூர்வமாக மூடி இருக்காங்களா இல்லையான்னு தெரில. மூடாமல் இருந்தால் ஒரு சேல்ஸ் ஆகும், மூடாமல் இருந்தால் அதை விட அதிகமாக சேல்ஸ் ஆகும் சைடில் அங்கங்கே வச்சு. இது நம்ம குடியரசு, தமிழ்நாடு குடியரசு. நான் சொல்கிறது சுதந்திர தினத்தை ஒட்டி வந்த இந்தியா என்ற பரந்த பாரத தேசத்தின் குடியரசு. இதை நான் தெளிவுபடுத்தணுன்றதுக்காக சொல்கிறேன். நீங்கள் கேள்வி இப்போ கேளுங்க. சாரி சார், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தாவேகாவோட முதல் மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார்.
நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி தருவோம் அப்படின்ற ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ வரைக்குமே எந்த கட்சியுமே அவங்க கூட கூட்டணி வைக்காம தான் இருக்குது. அவங்கவுங்க அலையன்ஸை வந்து உறுதிப்படுத்திட்டே போயிருக்காங்க. இந்த தருவாயில் சீமான் அவர்களை வந்து மீண்டும் விஜய் அவர்கள் வந்து தொடர்பு கொண்டு உள்ளார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து வெளியாகிருக்கு. இதற்கு முன்னாடியே வந்து சீமான் விஜய் அவர்கள் வந்து சந்திச்சாங்க அந்த மாநாட்டுக்கெல்லாம் முன்னாடி அப்படின்ற ஒரு செய்திகள் வந்து வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயத்தில் இப்போ மீண்டும் சீமானை வந்து அழைச்சிருக்காரு. இதன் பின்னணி என்ன நினைக்கிறீங்க சார்? ஏதோ ஒரு கூட்டத்தில் கூட சீமான் பேசினாரு, நான் பார்த்தேங்க. அப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான் ஏதோ வீடியோவில் பார்த்தேன். 3 நாள் முன்னால் யாரோ 1% 2% ஓட்டு வச்சுருக்கிறவங்களாம் போய் வரியான்னு கூப்பிட்றாங்க கூட்டணிக்கு. அப்படி இருக்கும்போது என்னை கூப்பிட்ருக்க மாட்டாங்களா? இது நான் சொல்கிறது வந்து ஒரு 10 நாள் முன்னால் ஏன்னு பார்த்தேன் வீடியோ. என்னை கூப்பிட்ருக்க மாட்டாங்களா? நீங்கள் யோசிங்க தம்பி அப்படின்னு நிருபரை பார்த்து சொல்கிறார். கூப்பிடுவாங்க, உனக்கு அது தரேன் இது தரேன்னு சொல்ல தான் சொன்னாங்க. நான் அதெல்லாம் வேணான்னு சொல்லி நான் தனியாக தான் நிற்கிறேன்ற முடிவில் உறுதியாக இருக்கேன். கூப்பிட்டாங்க, எனக்கு அந்த பதவி இந்த பதவி எல்லா பதவியும் தரேன்னு சொன்னாங்க. யார் கூப்பிட்டாங்கன்னு சொல்லலை. கூப்பிட்டா யார் கூப்பிட்டுருக்க போகிறாங்க? ஒன்று திமுகவில் கூப்பிட்டாங்களான்னா திமுகவில் சீமானை கூப்பிட்றதுக்கு வாய்ப்பில்லை. அதிமுகவில் கூப்பிட்ருக்கலாம், திமுகவை ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக. பாஜகவில் கூப்பிட்ருக்கலாம், ரெண்டும் ஒரே அணியில் இருக்காங்க. பட் கூப்பிட்றதுல யார் பேசுகிறதுன்றதில் வந்து இவங்க இப்போ சிலது பேசுகிறாங்க, இவங்க சிலது பேசுகிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் வந்து ஒரு ஊடகவியலாளர் அவர் கூட போய் வந்து நீங்கள் அதிமுக தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில், அதாவது பாஜகவுடன் அந்த மாதிரி ஒரு கூட்டணியில் நீங்கள் ஏன் சேரக்கூடாது? ஊடகவியலாளருக்கு அவ்வளோ பவர் இருக்கா? இல்லை, அவர் ஒரு சாணக்கியத்தனமாக பேசுவார்னு வச்சுங்களேன். அவர் வந்து யார் வந்து நம்ம வந்து யாரையும் வந்து அவங்கவுங்க எல்லாரும் புத்திசாலிகள் தான். அந்த ஆளுக்கு அவர் வந்து ஊடகவியலாளர், ஒரு நல்ல பேருமானவர், திறமையானவர். அவர் வந்து அவருக்குன்னு ஒரு நீதி இருக்குது, ரைட்டு, அதை வச்சு பேசுகிறாரு. அவர் யாராவது பேசினாரா அவராக பேசினாரா நமக்கு தெரியாது. பேசுகிற போது எடப்பாடி முதல்வர், நீங்கள் துணை முதல்வர் ஆகலாம், 50 சீட்டு கூட கொடுக்க தயாராக இருப்பாங்க, நாம் தமிழருக்கு அப்படின்னு பேசினதாக சில தகவல்கள் வருகின்றன. நம்ம வந்து இவர் பேசினார் அது அப்படிங்கிறத சம்மந்தப்பட்டவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டு அறிக்கை விட்டால்தான் வந்து நம்ம வந்து அதை வந்து உறுதிப்படுத்த முடியும். அதுவரை அது வந்து தகவல் தான். அந்த மாதிரி பேசும்போது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வந்து, இல்லைங்க அவங்ககிட்ட நீங்கள் கேளுங்க, என்ன முதல்வர் கேண்டிடேட்டாக வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்கள், நான் வேணால் எடப்பாடியை துணை முதல்வராக ஏற்றுக்கிறேன். இப்போ என்னையே நக்கல்ன்றாங்க, நையாண்டின்றாங்க. அரசியல்வாதியில் சீமானுக்கு கொஞ்சம் நக்கல் நையாண்டி. நான் வந்து தவறாக சொல்லலை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைப்பு பேசுகிறதுல. நாசூக்கா என்ன சொல்கிறாரு, முகத்தில் அடித்த மாதிரி சொல்லாமல், நம்ம எப்படி சில விமர்சனங்கள் பண்ணும்போது நாகரிகமாக நாசூக்கா பண்ணுறோமோ, சீமான் வந்து அதே மாதிரி சில விஷயங்களாக நாகரிகமாக சொல்கிறார். நாகரிகமாக நாசூக்கா சொல்கிறத யாரும் வந்து தவறுன்னும் குற்றம்னு சொல்ல முடியாது. என்ன முதல்வராக வந்து ஏற்றுக்க சொல்லுங்கள், எடப்பாடி துணை முதல்வராக இருக்கு, அது எப்படி ஒத்துப்பாங்க? யார் ஒத்துக்கிட்டாலும் எடப்பாடி எப்படி ஒத்துப்பார் இல்லையா? அதிமுக எடப்பாடி அவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்ல வந்தது சீமான், இந்த தகவல் உறுதி என்றால் என்ன அர்த்தம்? போகாத ஊருக்கு வழி சொல்லாதீங்க, நான் கூட்டணியில் சேர தயாராக இல்லை என்பதை முகத்தில் அடித்தார் போல் சொல்லாமல் நான் சூக்காக சொல்லிட்டார், ஒரு தமாஷா சொல்லிட்டார். வந்தவர் வந்து இது இல்லை, செட் ஆகாது, இதை போய் அங்கே போய் சொன்னாலே, உன்னை போய் இதை போய் பேசிட்டு வர சொன்னால் நீ என்ன கேட்டுன்னு வந்துருமா வராத? இதான் வந்து இது. இப்போ விஜயோட கூட்டணி அப்படின்னா, விஜய் கூட்டணிக்காகனா விஜய் முதல்ல வந்து தனியாக நிற்பேன்னு சொன்னார். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அங்கே மிதிக்கிறாங்க, இங்கே வந்து
உருட்டுறாங்க, இங்கே பிரச்சனை வருது, எல்லா பக்கமும் பிரச்சனை வருதுன்னும் போது இப்போ என்ன சொன்னார், நான் தனியாகவோ கொஞ்சம் ஒரு 15 நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தனியாகவோ அணியாகவோ வருவேன். அணியாகவோன்னா என்ன, கூட்டணி. எப்போ பேசுகிறாரு அதை, காங்கிரஸ் வந்து அந்த அவர் பேர் என்ன, ஷோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் பேசுகிற அந்த டயத்தில் அவங்களாம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. விஜய் மக்கள் வந்து அரசியல்வாதியாகத்தான் பார்க்கிறார்கள். மக்கள் வந்து சொல்லிட்டாங்களா யாருக்கிட்ட, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்னமோ தேசத்துக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த போது காங்கிரஸ் தலைவராக இருந்து அன்னிலேருந்து காங்கிரஸில் இருக்கு. அவர் ஏதோ பொருளாதாரத்தில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு வந்தார், ஏதோ வந்து டப்புன்னு பிடிச்சி மடக்கி போட்டாங்க. இருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது அவர் இஷ்டம். விஜய் மக்கள் அரசியல்வாதியாக தான் பார்க்குறாரு. பாக்கி எந்த அரசியல்வாதியை பார்க்கும்போது 41 பேர் நெரிசலில் செத்து போனா, அரசியல்வாதியாக பார்க்குறதுன்னா எல்லாருக்கும் தான் கூட்டம் வந்தது. அப்போ வந்து உடனே சொன்னால் என்ன சங்கின்னு வாங்க. நான் வந்து எல்லாரையும் கம்பேர் பண்ணுறது புரியணுன்றதுக்காக கம்பேர் பண்ணேன். இப்போது பிரதமர் வந்தார் கூட்டம், அந்த கூட்டத்தில் வந்து 5 லட்சம் பேர் எதிர்பார்த்து 7 லட்சம் பேர் வந்ததாக சொல்லப்படுகிறது. எல்லா கட்சிகளுமே வந்து வந்தது ஒன்றா இருக்கும், கொஞ்சம் பில்டப் அதிகமாக கொடுப்பாங்க. இது அவங்க சொல்கிறது 7 லட்சம் பேர் வந்தாங்க. ஆனால் ரொம்ப கிளியராக வந்து QR கோடு வச்சு உள்ளே வர வேனில் வந்து QR கோடை வச்சு யார் அந்த வண்டி இதெல்லாம் பண்ணி வண்டி வச்சு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதிமுக பாஜக அந்த மெகா கூட்டணி என்று வச்சுக்கிட்டாலும் அங்கேருந்து வரணுன்னா அவனுக்கு பஸ் விட மாட்டாங்க. திமுக ஆட்சியில் அதிமுக கூட்டணி போகிற பஸ்ஸெல்லாம் அந்த அந்த வழியில் போகிற பஸ்ஸெல்லாம் டைவெர்ட் பண்ணி வேறு இடத்துல விடணும். மக்கள் அங்கே போகாமல் இருக்கிறதுக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்க. அப்போது வேனுக்கெல்லாம் வச்சு கொடுக்கும். இந்த வேனுக்கு யார் காசு கொடுக்குறது, அந்த மக்கள் காசு கொடுப்பானா, அவங்க வரதே பெருசு. QR கோடு வச்சு க்ளீனாக வந்து அதுக்கு யாருன்னா பேமெண்ட்டோ அது பேமெண்ட் கொடுத்துட்றாங்க. ஆனால் அஃபிஷியலாக கொடுக்குறாங்க, ரகசியமாக திட்டுத்தனமாக கொடுக்கல. அது மட்டும் QR கோடில் வச்சு உள்ளே வந்து அதுக்கு அதாவது எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் பார்த்து கொண்டார். 7 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. 7ன்றது 8ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏதோ ஒன்று வந்து சில லட்சங்களில் வந்து. இப்போ என்ன சொல்கிறேன், அங்கே யாரை பார்க்க வர்றாங்க, பிரதமர் மோடி ஒரு நாட்டில் ஒரு தேசிய தலைவர், அதை பார்க்க வரவங்க இருப்பாங்க. அப்புறம் எடப்பாடிக்காக அவங்க ஆள் வருவாங்க. இப்போ ஜான் பாண்டியன் வராரு, அவருக்காக வருவாங்க. ஒரு சிறு சிறு கட்சி தலைவர் வரும்போது அவங்க ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேர் வருவாங்க. பாரிவேந்தர் வராரு, ஏசி சண்முகம் வராரு, இப்படி ஒரு உதாரணம் GK வாசன் வராரு, பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அப்போது அவங்கவுங்க வராங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இத்தனை கட்சிகள் சேர்ந்து அந்த அதாவது இத்தனை கட்சி தொண்டர்களும் வேறு வேறு ஆட்சி, இவனுக்கு கொடி வேறு, இவனுடைய டைப்பு வேறு இல்லையா, வித்தியாசம் இருக்குது. பாஜக தொண்டன்னா ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, பாமக தொண்டன்னா ஒரு ப்ரொஃபைலு, அதிமுகனா அவன் ஒரு டைப்பு, அவன் சில வழக்கங்கள். இது எல்லாம் கலந்து வரும்போது கொஞ்சம் இன்னும் சவாலான விஷயம். அந்த சவாலான விஷயத்தை அவங்க வந்து எப்படியோ வந்து நல்லபடியாக சமாளித்தாங்க. நம்ம வந்து நல்ல வேலை, எந்த பிரச்சனையும் இல்லாமல். இப்போ சீமான் கூட்டம் கூட்டுறாரு, சீமானுக்கும் கூட்டம் வருது. நீங்கள் அவ்வளோ வருதா இவ்வளோ வருதாலாம் பார்க்க, கூட்டம் வருது, லட்சக்கணக்கில் வருது, இடத்த பொறுத்து ஆயிரக்கணக்கில் வருது. ஒரு நெரிசல் வருதா, குழப்பம் வருதா, இல்லை, கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி அது அவருடைய சீமானுடைய தம்பிகள் நிர்வாகிகள் கரெக்டாக பண்ணுறாங்க. என்ன சொல்கிறேன்னா, அவர் சும்மா வந்து அவரை அரசியல்வாதியாக பார்க்கிறார்கள். ஐயா அரசியல்வாதியாக நடந்துக்கிட்டு இருந்தாருன்னா அந்த 41 பேர் செத்து போயிருக்க வேண்டிய அந்த நெரிசலே வந்திருக்காது. அவர் அரசியல்வாதியாக நடந்து கொள்ளாமல் நடிகராகவே இருந்து விட்டதுனால தான் அந்த பிரச்சனை. நம்ம அந்த பாயிண்ட்டுக்காக தான் இந்த கதையை சொல்கிறோம். சரி, இது சொல்கிறோம். இப்போ கூட்டணிக்கு அவர் வராருன்றாங்க. அவர் இப்போவும் வந்து என்ன பேசுகிறாரு, நேற்று நம்ம பேசியிருக்காரு அந்த ஒரு மாநாட்டில், செயற்குழு வீரர்கள் கூட்டம். ஆமாம், வீரர்கள் கூட்டம். வீரர்கள்னாலே அது நீங்கள் வீரனா, எந்த வீரன்னு சொல்கிறீங்க சார்?
இல்லை அதான் வீரனான்னு கேட்டேன். இல்லை நீங்கள் எந்த வீரன்னு ஸ்பெசிஃபிக் பண்ணால் அதான் அந்த வீரனா? இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் வீரன்னாலே இப்போ அர்த்தம் வேறு மாதிரி ஆகிப்போச்சு. நான் வீரங்க அப்படின்னா அப்படியா எவ்வளோ ஆஃபா குவார்ட்டரா அப்படின்னு கேட்குற மாதிரி வீரன்னு பேசுகிறதுக்கே வந்து நம்ம அந்த வீரம்ங்கிற வார்த்தைக்கே ஒரு இந்த திமுக ஆட்சியில் ஒரு கேவலப்படுத்தி விட்டாங்க. நம்ம வந்து ஒரு பொதுவாக வந்து அவர் வந்து வீரருங்க, இவர் வந்து சுதந்திர போராட்ட வீரருங்கன்னு சொல்லுதுங்க. வீரன்னு சொன்னால் இப்போ எல்லோரும் வீரனா ஒற்றா ஆஃபா அப்படின்னு கேட்குறான். சரி, யாரையாவது பேசும்போது அவர் தியாகிங்கன்னு, யார் அந்த பாலாஜி மாதிரியா, 10 ரூபா பாலாஜி மாதிரியா தியாகி, அவரை தியாகி. இப்போ இந்த வீரன் தியாகின்னு சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் திமுக ஆட்சியில் ஒரு மோசமான, வேறன்னா மோசமான, நம்ம இப்போ நம்மளை வந்து யாரையாவது நம்ம வீரன் தியாகின்னு சொன்னால் அது வந்து நெகட்டிவாக சொல்கிறோம். அந்த காலத்தில் ஒருத்தர் வீரர்னு சொன்னாலோ தியாகின்னு சொன்னாலோ மரியாதை கொடுக்குறது அர்த்தம். இப்போ இவங்க சொல்ல விட்டு திமுக அந்த வார்த்தைகளை கையாண்ட விதத்தில் வீரன் தியாகின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் திட்டுற மாதிரி ஆயிடுச்சு, நெகட்டிவ் ஆகிடுச்சு, கிண்டல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. விடுங்க, அது வந்து அவர் விஜய் வந்து கூட்டணிக்கு போய் பேசுகிறாருன்னா அவர் ஏன் இப்போ வந்து தனியாக இல்லை அணியான்னாரு. இப்போ வந்து யாருமே கூட்டணி, நேற்று செயல்குழுவில் பேசியிருக்காரு, யாருமே கூட்டணியில் சேரவில்லை என்றால் நாங்கள் தனியாகவும் நிற்போம். யாரும் சேரலைன்னா தனியாக தான் நிற்கணும். ஆனால் இதுக்கு அங்கே இருக்கவங்க விசில் வச்சுருப்பாங்களே, இதுக்கு அங்கே இருக்கிறவங்க விசில் வச்சுருப்பாங்களே, அந்த இடத்துல தான் நீங்கள் கவனிக்கணும். என்ன சார், செங்கோட்டையன் 9 டைம் எம்எல்ஏ, 2 டைம் அமைச்சராக இருந்திருக்காரு. அவர் என்ன கரெக்டாக வந்து சொன்னார் பார்த்தீங்களா? அதுதான் வந்து அவருடைய என்ன சொல்கிறது, புத்திசாலித்தனம், அனுபவம் அப்படின்றது. தூங்குறவன் காதில் போய் விசில் அடிக்காதீங்க, கோவப்படுவாங்க. வயசானவங்க காதில் போய் விசில் அடிக்காதீங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. பாருங்கள், செங்கோட்டையன் எவ்வளோ புத்திசாலி பாருங்கள். கட்சியை தேர்ந்தெடுத்ததில் புத்திசாலியா இல்லையான்னு எனக்கு தெரியல, அது அவர் தான் முடிவு பண்ணோம். கட்சி மாறி வந்தபோது கடைசியில் இவர் செங்கோட்டையன் வந்து டிடிவியை சேர்த்துக்கணும், இபிஎஸோட அந்த கூட்டணியில் சேர்த்துக்கணும், சசிகலாவை சேர்த்துக்கணும், இப்படி இதெல்லாம் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கணும்னு சொன்னார். இவர் சொன்னதை வச்சுட்டு தான், இவர் சொன்னது தனியாக போக பாஜகவுடைய அழுத்தத்தினாலேயோ ஏதோ ஒரு வகையில் அது ஒன்று சேரணுன்றதுக்காக டிடிவி அந்த கூட்டணிக்கு போயிட்டார். அவரும் இது பார்த்து அவர் பேர் என்ன, டிடிவியும் எடப்பாடியும் அண்ணன் தம்பி ஆகிட்டாங்க. இவர் அவர் அண்ணன்டார், அவர் அண்ணன்டார். அப்படியே அந்த பார்த்துன்னா அந்த காலத்தில் ஒரு அன்பு சகோதரர்கள் ஒரு படம் வந்துச்சு, ரங்காராவ் படம். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அப்படின்னு பாட்டு பாடுற அளவுக்கு வந்து ஒன்றாயிட்டாங்க. நம்ம அது ஒன்றும் இல்லை, நம்ம ஒன்றும் தப்பு ஒன்றும் சொல்ல, ஒன்றாகிறது நல்லது தான். சண்டை போடுறவங்க ஒன்றா, நம்ம கூட இப்போ என்ன சொல்கிறோம், ஐயா ராமதாஸும் ஒரு பையன் அன்புமணியும் ஒன்றாகணும், யாரும் பிரியும், அதனால் ஜெயிக்கணும் நம்ம அதுக்குள்ளே போல. நல்லா ஒரே இருந்த கட்சி ஒரே குடும்பம், ஏன் அப்படி அடிச்சுட்டு வெளியில் அசிங்கப்படணும்? அட்ஜஸ்ட் பண்ணி ஒன்றா போனால் என்ன, ஒரு நல்ல எண்ணம் தான். சாதாரணமாக வீட்டுக்கு எதிரிலேயே இருக்காங்க, அடிச்சுக்கிறாங்க. ஏங்க அடிச்சுக்கிறீங்க, ரோட்டில் எல்லோரும் பார்க்குறாங்க. புச்ச மொண்டாட்டியாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அப்பா பையனாக இருக்கட்டும், ஏதோ உங்களுக்குள்ளே இருக்கிறத விட்டு கொடுத்து இது இயல்பாக ஒரு வரக்கூடிய அந்த மாதிரி. கடைசியில் செங்ஸ் வந்து நம்ம செங்கோட்டையன் அண்ணன் வந்து அவர் என்ன சொன்னாரோ அதுதான் வந்து நடந்துருக்குது. ஒன்றாயிட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே இவர் வெளியே வந்துட்டார். இப்போ திருப்பி அங்கே போக முடியாது. திமுகவுக்கு போகலான்னா முதல்ல திமுகவுக்கு போகாமல் தாவேகால வந்துட்டார். இனிமேல் வந்து திமுகவில் சேர்க்க மாட்டாங்க, திருப்பி அதிமுக பக்கம் அதான் அதிமுகவும் போக முடியாது. இந்த தாவேகால ஒன்றும் மரியாதை கொடுக்க மாட்டேன்னானுங்க. அவராக அப்பப்போ உள்ளேன் ஐயான்னு குரல் கொடுக்க வேண்டியிருக்குது அவர். ஆனால் வந்து அந்த அனுபவம் பேசிட்டு பாருங்க. வந்து என்ன ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்குமா செங்கோட்டையன் வந்து தாவேகாவுக்கு. அதுக்குள்ளே வந்து புஷி அவர் ரசிகர் மன்றம் நடத்தினவர். அவர் என்ன அரசியலியாக இருந்தார், ஒரே தூரம் புஷி இல்லைங்க எம்எல்ஏ ஆனார், ரைட்டு. அவருக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தோடு இவருக்கு எவ்வளோ டக்குன்னு கற்பூரமாக பிடிச்சிக்கிட்டா இருப்பாருங்க.
தாவேக தோண்டன்னா எப்படி இருப்பான்? யோ சும்மா இருக்கிறவங்ககிட்ட விசில் வேற கொடுத்துட்டீங்க, சின்னத்தை கொடுத்துட்டாங்க, தூங்குறவங்ககிட்ட போய் காதில் ஊதாத, வயசானவங்ககிட்ட போய் ஊதாத, ஓட்டு போடுறதா இருக்கிறவனும் போடாமல் போயிடுவான் கடுப்பாயி. இந்த வயசு அதை டீகோட் பண்ணுங்க சார். வயசானவங்க காதில் போய் ஊதலாம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவர் மறைமுகமாக சொல்லியிருக்காரு. ஆமாம், செத்துக்கிட்டு தொலைய போகிறான் அவன் ஏதாவது ஒன்று கேளுங்க, அவனுக்கு எதாவது ஆயிடுச்சுனாலும் பிரச்சனை. வயசானாலும் அவன் காதில் போய் ஊதுனா கடுப்பாகி வாங்கி போடாருன்னு அடித்தாலும் அடிச்சிடுவான்ல. கரெக்டு. அதுவும் அதாவது அப்படியும் சில பேர் இருப்பாங்கள்ல இல்லையா? அதாவது வயசானா வீரமாக இருக்க மாட்டான்னு இல்லைங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இவர் அண்ணன் ஐ பெரியசாமி கூட பேசியிருக்காரு. எனக்கு வயதாகி விட்டதுன்னு சொல்கிறார்கள். தலைவர் கருணாநிதி அவர்கள் வந்து ஐயா வந்து கலைஞர் வந்து 94 வயது வரை அரசியல் செய்தார். யாருக்கு சொல்கிறார் அவர்? திமுக தலைமை ஸ்டாலினுக்கு சொல்கிறாரு. யோ உங்கள் அப்பா மட்டும் 94 வயசு வரைக்கும் அரசியல் பண்ணார், நாங்கள்லாம் வந்து கீழ்ப்படிஞ்சு சொல்கிறத கேட்டுக்கிட்டு நாங்கள் வேலை பார்த்தோம். இப்போ எங்களெல்லாம் பார்த்து வயசாகிடுச்சு ஒதுங்குங்கன்னு சொல்கிற பெருசு ஒதுங்குன்னு சொல்கிறியா? இதான அர்த்தம்? நான் அவங்களுக்குள்ளே ஒரு 10 வயசு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இருக்கு. அதான் தான் இப்போ என்ன ஸ்டாலின் சாருக்கு மட்டும் இன்னும் 32 முடிஞ்சு 33 நடக்குதா? 74 இல்லையா? அவருக்கு 70 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு. என்ன சொல்கிறாருன்னா, எப்போ உங்கள் அப்பா 94 வயசு வரைக்கும் அரசியல் பண்ணலாம், நாங்கள்லாம் வந்து 75 பண்ணால் என்ன, 77 பண்ணால் என்ன? இதுதான் இன்டைரக்டாக சொல்கிறாரு. நான் ஓய்வு பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதெல்லாம் நான் ஓய்வு பெறவில்லை, நான் இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கிறேன். அவர் மக்களுக்கு சொல்லலை, புரிய வேண்டிய இடத்துல புரியணும்னு சொல்கிறார். இல்லை அந்த மாதிரி செங்கோட்டையன் தாவேகா தொண்டர்களுக்கு சொல்கிறார். ஏய் நல்ல நாளையே ஆட்டம் போடுவீங்க, இந்த ஏதோ சொல்லுவாங்க, நான் இப்போ சொல்கிறதுனால நீங்கள் தாவேகாவோட அதை தொடர்பு கொண்டு அதை போட்டு குழப்பிக்கக்கூடாது நீங்கள், சரிங்களா? குரங்கு ஏற்கனவே கல் குடிச்சிருக்கான். கல்லுன்னா சாராயம் குடிச்சு டாஸ்மாக்கு போயிடுச்சின்னு வச்சுங்க, நம்ம யதார்த்தத்துக்கு வரும். குரங்கு இருக்க, நான் யாரையும் குரங்குன்னு சொல்லலை. அப்புறம் வந்து சார் வந்து யாரையோ குரங்குன்னு சொல்லிட்டாரு. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். குரங்கு வந்து டக்குன்னு போய் டாஸ்மாகில் ஒரு பாட்டில் இருந்துச்சு, யாரோ ஒருத்தன் கவனிக்காமல் வச்சுட்டு போயிட்டான். டக்குன்னு இப்போ வாழைப்பழம் இருந்தால் கோயிலுக்கு போனால் வாழைப்பழத்தை பிடிங்க, டாஸ்மாகுக்கு போனால் என்ன வாழைப்பழமாக கிடைக்கும்? டாஸ்மாக் பாட்டில் கொஞ்சம் குடிச்சிட்டு மிச்சம் வைக்கிறான், அதை எடுத்து குடிச்சிச்சு குரங்கு. அது எப்படி இருக்கும்? எப்படி மனுஷன் டாய் அப்படின்னு குரல் கொடுக்குறானோ குரங்கு அந்த மனநிலையில் இருக்கும். இந்த சமயத்தில் குரங்குக்கு வந்து ஒரு தேள் கொட்டிடுச்சு. அந்த டாஸ்மாகில் வந்து அந்த தண்ணி அடித்ததுனால அங்கங்கே ஏதோ அந்த அங்கங்கே கோடவுனில் அங்கங்கே ஏறி இறங்குது, ஜன்னல் ஏறுது இறங்குது போகுது வருது, எங்கேயோ இருந்த தேள் லொடுக்குன்னு ஒன்று கொட்டிடுச்சு. குரங்கு சாராயமும் குடிச்சு அதுக்கு தேளும் கொட்டினா அந்த குரங்கு என்ன ஆட்டம் போடும்? இது சாராயத்தினால ஆட்டம் போடுதா, தேள் கொட்டினது வலி தாங்காமல் ஆட்டம் போடுதா, ரெண்டும் கம்பைன் ஆகி போடுதா? ஆக அந்த குரங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் சொன்ன உதாரணத்துக்கும் தாவேகாவோ எந்த கட்சிக்குமோ எந்த தொடர்பும் இல்லை என்பதை தெரிவித்துள்ளேன். செங்கோட்டையன் அவர்கள் அனுபவசாலி, புரிந்து கொண்டு தான் இருக்கும் இடத்தை புரிந்து கொண்டு அவர் வந்து சொல்ல வேண்டியதை சொல்கிறார். இந்த மாதிரி காதில் ஊதாதீங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு ஆங்கில உதாரணம். அவர் ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பையனுக்கு அவனுக்கு சின்ன வயசுலேயே குழந்தை, ஒரு 8 வயசு 7 வயசு பையன். அந்த வயசுலேயே வந்து இந்த சுகர் வந்துடுச்சு. இந்த காலத்தில் தான் எல்லா வயசுலேயும் வருது, இல்லை வரக்கூடாதுன்னு இல்லை, சில காரணங்கள்னால வரலாம், மரபணு மற்ற விஷயம். 4 வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்கும்போது அவன் வந்து அந்த மாதிரி சிறுநீர் கழிக்கணும், ஒன்றுக்கு போகணும் அப்படின்னு அவங்களுக்கு நேரம் சொல்லுவான். இப்போ வரவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏங்க சின்ன பையன் அடிக்கடி சொல்கிறான், என்ன பிரச்சனை? இந்த பெற்றோர்களுக்கு வந்து வருத்தமாக இருக்கும். நம்ம வந்து சின்ன பையன் அவனுக்கு டயபெட்டிஸு அப்படின்னு சொல்லி சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது, ஏதோ வியாதி இருக்குதுன்னு சொன்னால் அது வெளியில் அவமானம், தப்பாக நினைப்பாங்க, அவனை பற்றி தப்பாக பேசுவோம்.
ஆனால் அந்த சின்ன பையன் அவனுக்கு தெரில. எல்லாருக்கும் நேரம் வந்து, அம்மா ஒன்று வருதும்மா, அம்மா பாத்ரூம் போனோம்மா. அவங்க அப்பாவும் வந்து, இந்த மாதிரி எல்லாருக்கும் நேரம் அங்கிள்லாம் வந்திருக்காங்க வீட்டுக்கு, அந்த மாதிரிலாம் வந்து ஓப்பனாக அந்த மாதிரி சொல்லக்கூடாது. பின்ன எனக்கு அர்ஜென்ட்டாக வருது, நான் என்ன செய்யணும்? காதில் வந்து இல்லை நீங்கள் வந்து என்கிட்ட வந்து, அம்மா எனக்கு அந்த விசில் வேணுமா, நான் விசில் அடிக்கணுமான்னு சொல்லு. நாங்கள் புரிஞ்சுப்போம், பையனுக்கு பாத்ரூம் வருது, அப்படியா, நான் வந்து எடுத்து தரேன் விசில் அப்படின்னு சொல்லி உன்னை கூப்பிட்டு போய் பாத்ரூமில் விட்டுருவோம். சின்ன பையன் அவன் தனியாக பாத்ரூம் போக மாட்டான்றான், அவனை கொண்டு போய் விடணும். அந்த மாதிரி வயசு. ஒரு நாளைக்கு யாரோ வந்து கெஸ்ட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க, யாரோ சொந்தக்காரங்க யாரோ வந்து தெரிஞ்சவங்க வந்து, இந்த பையன் வந்து அவங்க நல்ல பேச்சு, ஏதோ ஒரு வம்பு சுவாரஸ்யம், ஏதோ குடும்ப விஷயம், ஏதோ அந்த ஏதோ நம்ம நாட்டில் தான் 4 பேர் கூட்டினா 5வது அங்கே இல்லாத ஆளை பற்றி பேசுகிறது வந்து சுவாரஸ்யம், நமக்கு பொதுவான ஒரு இயல்பான விஷயம். அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு ரகசியம் சொல்லணும். அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்று, அம்மா எனக்கு விசில் வேணும்னு சொல்லு, இல்லை அம்மா ஒரு ரகசியம்னு சொல்லு. அப்போ ரகசியம்னு சொன்னோன்னா இவங்களுக்கு பையனுக்கு பாத்ரூம் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சு கொண்டு போய் விட்டுருவாங்க. ஒரு ரகசியம் சொல்லணும்மா, அதான் அந்த விசில் ரகசியம் நான் சொல்கிறேன். பாத்ரூம் அவனுக்கு டென்ஷன். அவங்க அப்பா ஏதோ அந்த பேசுகிற அந்த மும்முரத்தில் என்னடா ரகசியம் வந்து காதோட சொல்லிட்டு போனார். அப்பா சொல்லிட்டாரு. ரகசியம்னா அவனை பொறுத்த வரைக்கும் என்ன? ரெஸ்ட்ரூம் போகிறது, பாத்ரூம் போகிறது. இங்கே எப்படிப்பா ரகசியம் சொல்கிறதுன்றான். அப்போவும் அந்த பையன் உஷாரா, பரவாயில்ல காதோட வந்து சொல்லிட்டு போனான். வந்தான், சர்ன்னு அடிச்சான் காதில். நீ தானே காதோட ரகசியம் சொல்ல சொன்ன, காதோட விசில் அடிக்க சொன்ன. இப்போ நான் சொன்னதுக்கும் தாவேகாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த உதாரணத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்போ என் வயசுக்கு இது தெரியுதுன்னா, என்னோட மூத்த ஒரு அண்ணன் செங்கோட்டையன், அவருக்கு இந்த உதாரணம், இந்த கிராமத்தில் சொல்லக்கூடிய அந்த கதை அவருக்கு தெரியுமா தெரியாது. அதை வச்சுட்டு தான் அது சொல்லியிருக்கார். என்ன, போய் காதில் வந்து விசில் அடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா வேற வந்து திருமாவளவனை வந்து அவர் வந்து அடியாளுன்னு சொல்லிட்டார். திமுகவுக்கு அடியாள் யார்? திருமாவளவன். அதில் வந்து அவர் கூட இன்னும் 20 பேர் தான் இருக்காங்கன்னு முதல்ல சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து கேட்டதுக்கு நான் அப்படி சொல்ல 20 நிர்வாகிகள் இருக்காங்கன்னு சொல்கிறேன்னு ஏதோ மாற்றி பேசிட்டார். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, இவங்க கூட்டணி சேரணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதை முறையாக ஒரு அரசியல் ரீதியாக அதை அணுகினால் யாராவது கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். பேசும்போதெல்லாம் வந்து பிளாஸ்ட். இப்போ கூட அந்த நிர்மல் குமார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் நிறைய கட்சியில் இருந்தார். அதிமுக இருந்தார், பாஜக இருந்தார், அதெல்லாம் இருந்தார். அங்கே இருந்தாருன்றதை சொல்கிறமே தவிர என்னவா இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா அவருக்கே ஞாபகம் வந்திருக்காது. நிர்மல் குமார் என்ன எம்எல்ஏ எம்பியாவாக இருந்தார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ நிர்வாகியாக இருந்தார், துணை நிர்வாகியாக இருந்தார். இங்கே கூப்பிட்டாங்க, இல்லை கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்து வந்துட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, 2,25,00,000 ரேஷன் அட்டை இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து தாவேகாவுக்கு ஓட்டு போட்டால் 40% வாக்குகள் வந்துடும். கணக்கு சூப்பராக இருக்குது. அவர் சொல்கிற கணக்கை வச்சு நம்ம பார்த்தா 40%னா விஜய் தான் முதல்வராக வரணும், தனித்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு தாவேகா வரும். திமுக தோற்றுரும், அதிமுக பாஜக தோற்றுரும், சீமான் கட்சி நாம் தமிழர் தோற்றுரும், எல்லாரும் தோற்றுருவாங்க. என்ன கணக்குனா திமுக 20 கீழே போயிடும் வாக்கு வங்கியில். கேளுங்க, நமக்கு ஒரே ஒரு சந்தேகம், நமக்கு எப்பவுமே இந்த மாதிரி சந்தேக கேள்வி வந்தே நம்ம வாழ்க்கை வந்து இப்படி ஆயிடுச்சு. ஒரு குடும்பத்தில் ரேஷன் கார்டில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ஓட்டு போட்டாலே 40% வரும்னா, ஒரு குடும்பத்தில் பொதுவாக குடும்பன்றது என்ன, புருஷன் பொண்டாட்டி, ஒரு குழந்தை இருந்தால் 3 பேர், 2 குழந்தை இருந்தால் 4 பேர், சில வீட்டில் 3 குழந்தை இருக்குது 5. ஸோ குறைஞ்சபட்சம் 3.
அப்படி இருந்தால் தான் ஒரு குடும்பம் ஆவரேஜாக 3லேருந்து 5ன்னு வச்சுக்கலாம். அது தாண்டி இன்னும் பெருசாக கூட இருக்கலாம். அதை தவிர வந்து இந்த பக்கம் அப்பா அம்மா மாமனார் மாமியார் அந்த மாதிரி உள்ளவங்க வந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 3 பேர் குறைச்சில்லாமல் 5-6 பேர் இந்த மாதிரி இருக்கலாம். இதில் ஒருத்தர் மட்டும் ஓட்டு போட்டால் 40% ஓட்டு வரும்னா அந்த குடும்பத்தில் 4 பேர்னு வச்சுங்க. பாக்கி 3 பேர் எங்கே ஓட்டு போடுவாங்க? ஒருத்தர் மட்டும் தாவேக்காவுக்கு போடுறாருன்னு கணக்கு பண்ணுறாரு அவர், இளைஞராக இருக்கிறவர். அப்போ அந்த அப்பாவாக இருக்கிறவர் அம்மாவாக இருக்கிறவர் முன்னாள் தலைமுறை, இளைஞருக்கு முன்னாள் தலைமுறை. அவங்க வந்து ஒன்று திமுகவுக்கு போடலாம், திமுக கூட்டணிக்கு, இல்லை அதிமுக கூட்டணிக்கு, இல்லை பிடிச்சா சீமானுக்கு, நாம் தமிழர். ஐயா, குடும்பத்தில் 4 பேரில் சராசரியாக ஒருத்தர் ஓட்டு போட்டால் 40% வரும்னா பாக்கி 3 பேர் ஓட்டு போட்டான்னா மொத்தம் வந்து 160% வரும். நான் சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறேன். அப்பா அம்மா பையன், வீட்டில் வயசான மாமியார் அம்மா 4 பேர் இருக்காங்க. சின்ன குடும்பம். பையன் தாவேகா, அதான் சொல்கிறாரு, இளைஞர்கள்லாம் தாவேகா. அப்பா திமுக ஓட்டு போட்டுறாரு, அம்மா ரெட்டைலைக்கு போட்டுறாங்க, மாமியார் அவங்க பார்த்துட்டு சீமானுக்கு போட்டுறாங்க. ஒரு உதாரணமாக சொல்கிறேன். வயசானவங்க சீமான் நல்ல கருத்து எல்லாம் பேசுகிறாரு, அப்படி போடுறாங்க, ரைட்டு, புரிஞ்சுக்கிட்டு போகிறோம். அப்போது எல்லோரும் 40% வாங்கிடுறாங்க. இப்போ மொத்தம் எவ்வளோ % ஆச்சு? 160. 100க்கு 160. இப்படி பேசுகிறவங்களுக்கு நம்ம வந்து என்ன பட்டம் கொடுக்கலாம்? ட்ரம்ப் நோபல் பரிசு, அமைதி பரிசு கேட்ட மாதிரி கணக்கில் புலின்னா நான் சொல்கிறது இந்த காட்டில் இருக்கிற புலி, என்ன வீட்டில் சாம்பாரில் போடுற புலி இல்லை. அதாவது நம்ம என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசுகிறாங்க, நம்ம என்ன பேசுகிறோன்னே புரியாமல். அப்போ ஜனங்களை வந்து எவ்வளோ முட்டாளாக நினைக்கிறாங்க அப்படின்றத விட இவங்களுக்கு ஜனங்க முட்டாளா இல்லையா அப்படின்றது, ஜனங்க வந்து என்றைக்கும் நம்மளோட புத்திசாலியாக இருப்பான். பொதுவாக தேர்தல் நேரத்தில் என்ன முடிவு பண்ணுறான்றது வேணால் சொல்ல முடியாதே தவிர எல்லா ஜனங்களையும் முட்டாள் நீங்கள் வந்து எடுத்துட முடியாது. இப்போ எனக்கு தோன்ற இந்த என் மனசில் போன்ற இந்த கால்குலேஷனு ஊரில் யாருக்குமே தோணாதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? எத்தனை குடும்பத்தில் 3 பேர்லையோ 4 பேர்லையோ ஒருத்தன் ஓட்டு போட்டால் 40% வரும்னா மொத்தம் எப்படியா 100% மேலேயா வரும்? கேட்பானா மாட்டான். அப்போது ஆளுக்கால் இவங்க பேசுகிறதே இன்னும் வந்து அந்த முதிர்ச்சிக்கு வரல. இவங்க இந்த பாஸ் மார்க்குக்கு வரல. அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவேன்றீங்க கிளாஸில். இங்கிலீஷில் சொல்லுவாங்க டிஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க, 75க்கு மேலே வாங்கினா. அப்படி வந்தால் தான் முதல்வராக வர முடியும். பாஸ் மார்க்குக்கே இன்னும் வரல. பேசுகிறதெல்லாம் பார்த்தா வரா மாதிரி தெரியல. இதில் வந்து கூட்டணி இப்போ இப்படி வச்சுங்க. இப்படிப்பட்ட ஆதவர்ஜுனா வந்து ஒன்று பேசுகிறாரு. அப்புறம் 20 பேர் தான் அங்கே இருக்காருன்னா, ஏன் 1 வருஷம் முன்னால் வரைக்கும் அந்த கட்சியில் போய் இருந்தியா இல்லையா? ஆதவர்ஜுன் நாங்கள் சீட்டு தரலாம் தானே இங்கே வந்தேன். அங்கே கிட்டத்தட்ட அச்சு தோத்துற நிலமை. அவங்க பெரிய முதலாளி கூப்பிட்டு ஆதவர்ஜுனாவை நீயா அனுப்புறியா இல்லைன்னா அப்படின்னு அங்கே கூப்பிட்டு மிரட்டணுன்னு பெரிய முதலாளி அங்கேருந்து கூப்பிட்டு படி அளக்கிற முதலாளி, கூட்டணி கட்சிகளுக்கு படி அளக்கிற முதலாளி கூப்பிட்டு, ரேஷனை நிறுத்திடுவா, நான் ஆதவர்ஜுனாவை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறியா அப்படின்னு கேட்டவுடனே வேறு வழி இல்லாமல் அனுப்பிச்சி விட்டாங்க. இல்லை அவர் போயிட்டார். பேசும்போது நம்ம அங்கே இருந்துமே நம்ம ஜனங்க வந்து என்ன கேட்பாங்க, அங்கே 20 பேர் தான் இருக்காங்கன்னா அங்கே இன்னத்துக்கே போனோம் 1 வருஷத்துக்கு முன்னால். இப்போ பேசுகிற அறிவு அன்றைக்கி இல்லையா உனக்கு? இந்த 1 வருஷத்தில் தாவேகாவுக்கு வந்து நீ வந்து அறிவு முதிர்ச்சி வந்துருச்சா? அறிவு முதிர்ச்சி வந்துருச்சான்னு கேட்டால் கூட பரவாயில்ல. தாவேகாக்குள்ளே வந்து அறிவு முதிர்ச்சி வந்துச்சான்னு கேட்டால் அந்த இடத்துல டபுள் எஃபெக்ட். இவர் இப்படி பேசுகிறாரு. செங்கோட்டையன் அவர் ஏதோ ஒரு பூடகமாக வந்து சொல்கிறாரு, எப்பா கண்ட இடத்துல போய் விசில் அடிச்சிடாதீங்கப்பா, நான் சொன்னேன் காதில் ரகசியம் அப்பா கிட்ட போய் பேசின பையன் மாதிரி பண்ணிடாதீங்கப்பா அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறாரு. இவர் தினபால்குமார் 40%.
மொத்தமே 100க்கு மேலே போக முடியாதுன்றது தெரியாமல் 40% ஏதோ கணக்கு சொல்கிறாரு. நீங்கள் இப்படி நினச்சி பாருங்கள், சீமான் வந்து கருத்தியல் ரீதியாக பல விவரமான விஷயங்களை பேசுகிறாரு. ஐயா அதுக்கப்புறம் எவ்வளோ ஓட்டு வாங்குறாரு, எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாரு எனக்கு தெரியாது. இது மக்களுடைய தீர்ப்பு. மக்கள் கருத்தியலை பார்த்து ஓட்டு போடுறான்னா, காந்தி தாத்தாவை பார்த்து ஓட்டு போடுறானா, ரூபா நோட்டில் உள்ள காந்தி தாத்தாவை பார்த்து ஓட்டு போடுறானா? அவனுக்கு காந்தி மேலே பக்தி இருக்கா, கருத்து மேலே பக்தி இருக்கா? அந்த காந்தியோட கொள்கை இல்லை, ரூபா நோட்டு காந்தி. அப்படின்னா இன்றைக்கி வந்து காந்தி தாத்தாவுக்கு தான் மதிப்பு ரூபா நோட்டில் இருக்கிறதுனால. அது எடுத்துட்டா அவருக்கு இருக்கிற மதிப்பும் போயிடும்னு வச்சுங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் சீமான் வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியாக பார்க்கப்படுபவர். தேர்தலில் வெற்றி தோல்வி இது வேறு, இது தனி. வெற்றிங்கிறது என்னன்றதை பொறுத்து இருக்கு. ஆட்சிக்கு வந்தால் தான் வெற்றி அப்படின்னா அது எப்போ வருதோ அப்போ தான். அப்போ சீமான் வந்து தாவேகா வந்து கூட்டணிக்காக அணுகினால் கூட 1% அவர் புத்திசாலி தனம், 1% அவருக்கு எவ்வளோ பர்சன்ட் இருக்குது நம்ம வந்து சொன்னால் அப்புறம் சீமானோட சொம்புன்னு சொல்லுவாங்க. 1% புத்திசாலித்தனம் இருக்கிற ஒரு அரசியல்வாதி கூட இப்போ விஜய் கட்சியோட கூட்டணி வைக்க விரும்ப மாட்டாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, விஜயை பற்றி எனக்கு வந்து ஒன்றும் விஜய் நமக்கு எதிரி இல்லை, ஒரு புதிய மாற்றம் வரணும், அவர் வரணும், நல்லா முதிர்ச்சி அடைஞ்சு கட்சியை அந்த கட்டமைப்போடு வளர்த்து மேலும் மேலும் அவர் வந்து கட்சியை வளர்த்து தானும் வந்து ஒரு தலைவராக உருவெடுக்க வேண்டும்ங்கிறதா நம்மளுடைய எண்ணம். ஆனால் நடக்கிறதெல்லாம் வந்து ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ சீமான் வந்து விஜயோடு கூட்டணி சேர்ந்தார் என்றால் இது மிகப்பெரிய அரசியல் தற்கொலையாக இருக்கும். யாருக்கு? சீமானுக்கு. இல்லைன்னா அவர் வந்து ஜெயிச்சு அவர் என்ன சிஎம் ஆகிடுவாரா? கேள்வி கரெக்ட். ஆவாருன்னு நானும் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சு அவரும் சொல்ல. ஆனால் என்னங்க அது, நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் சீமான். பேசுகிற விஷயம்லாம் டாப்பிக்கெல்லாம் அருமையாக இருந்துச்சு. மரத்தை பற்றி பேசினார், இதை பற்றி நிலத்தை பற்றி பேசினார், விவசாயி பற்றி பேசினார், மீனவரை பற்றி பேசினார், இயற்கையை பற்றி பேசினார், தமிழை பற்றி பேசினார், பாரதியை பற்றி பேசினார். எல்லாம் எல்லாம் அருமையாக பேசினார். கடைசியில் அந்த ஆள் போய் சொல்லுவானா மாட்டானா? நிச்சயமாக சொல்லுவோம். இதுவரைக்கும் சம்பாதித்த அந்த ஒரு நல்ல பெயரை, கருத்தியல் ரீதியான அந்த ஒரு நல்ல இமேஜை ஒரே நாளில் டேமேஜ் பண்ணிக்கிறதுக்கு சீமான் என்ன அவ்வளவு புத்திசாலித்தனம் இல்லாதவரா அப்படின்ற கேள்வி வரும்போது, இந்த விஜய் போய் கூட்டணி பேசுகிறாருன்னு அவர் ஆசைப்படலாம். எனக்கு கூட ஆசையாக இருக்குதுங்க பிரதமர் ஆகணும்னு. அதனால் நாளை காலையில் நான் தான் பிரதமர் வேட்பாளர் நான் சொன்னேன், அதில் ஏதாவது அர்த்தம் இருக்குதா? அது சாத்தியம் இருக்கணும், அதில் அர்த்தம் இருக்கணும். செயல்படுத்துறதுக்கு வந்து அதுக்கு ஒரு நடைமுறை, ஒரு வழி, ஒரு கோட்பாடு இருக்கணும். எதுவுமே இல்லாமல் பிரதமர் மோடிக்கு மாற்றாக இந்தியாவில் திருசக்தியார் பிரதமர் ஆவார் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட நான் ஜாகிரதையாக இருப்பேன். என்னன்னு தெரியலையே, பாக்கெட்டில் ஏதாவது பணங்கன்னா வெளியே நீட்டிகிட்டு இருந்தா உள்ளே வச்சுருவோம், எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியலையே. இது இயல்பான விஷயம். நான் உங்களை கிண்டல் படதாக எடுத்துக்க வேணாம். நான் சொல்கிறது என்னன்னாலும் இது ஒரு இயல்பான விஷயம். தேவையில்லாமல் ஒருவரை புகழ்ந்தால் அது வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, கும்பிடு போடுறவனை நம்பலாம், கூழ கும்பிடு போடுறவனை நம்பக்கூடாது. அது மாதிரி விஜய் உண்மையிலேயே வந்து கூட்டணியை, சீமான் கூட்டணியை விரும்புகிறாரா, அணுகினாரா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி அணுகினால் எனக்கு தெரிந்த சீமானுடைய குணாதிசயத்தை வைத்து பார்க்கும் பொழுது 1% கூட அதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். அப்படி அவர் இடம் கொடுத்து விட்டால், கொடுக்க மாட்டார், கொடுத்து விட்டால் தன்னுடைய இமேஜுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு சரிவு ஏற்படும். எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இமேஜை தூக்கி நிறுத்தி அது டமார்னு போட்டு உடைக்கிற மாதிரி, பலூன் உடைக்கிற மாதிரி உடைப்பதற்கு அவர் அந்த அளவுக்கு அவர் ஒன்றும் சீமான் ஒன்றும் முட்டாள் இல்லை. அப்படின்னா என்ன சார்,
சீமான முட்டாள் இல்லைன்னு சொன்னால் இப்போ நீ யாரை சார் முட்டாள் சொன்னீங்கன்னு கேட்காதீங்க. நான் இவர் முட்டாள் இல்லைன்னு சொல்கிறேன். உங்கள் திருப்திக்கு வேணால் நான் சொல்கிறேன், விஜய் வந்து ரொம்ப புத்திசாலி. நமக்கு என்ன இருக்குது, காசா பணமா சொல்லிட்டு போவோம். எதற்காக சொல்கிறேன் என்றால், இப்போ அவர் வந்து நான் தனியாக தான் நிற்கிறேன்னு சொல்கிறது வந்து என்னமோ அவர் தனியாக. அப்போ எப்போ சொல்லியிருக்கணும்? ஆரம்பிக்கும் போது சொல்லி, ஆரம்பத்திலேயே வந்து நான் யாரோடையும் கூட்டணி. இப்போ சீமா ஆரம்பத்துலேன்னு சொல்லிட்டு இருக்காரு, நான் கூட்டணி சேரல. யார் வந்து கேட்டாலும் கேட்கலனாலும் நான் கூட்டணி சேரல. அது ரைட்டு தப்பு, அதனால் என்ன வந்து பலன், சாதக பாதகங்கள், அது அவருடையது. அது ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாடு ஜெயிக்குதா, எப்போ ஜெயிக்கும் தெரியாது. அவர் தயாராக இருக்கார், காத்திருக்க. நீங்கள் நினச்சா வந்து திமுக எதிரி, பாஜக கொள்கை எதிரி. இப்போ புதுசாக அதிமுகவும் எதிரி. இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்போ என்னமோ தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் வந்து எல்லாரும் கட்சிகளையும் ஒதுக்கிட்டு இவர் ஒருத்தர் தான் வந்து அப்படியே வெங்கடேச பெருமாளை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு ஈகோவும் அந்த ஒரு இமேஜும் இருக்குது. அப்படி ஒரு இமேஜை தானாக கற்பனை செய்து கொண்டு இருக்குது பாருங்கள். அதுதான் நினப்பு தான் பொழப்பை கெடுக்குது. தாவேகாவை பொறுத்தவரை விஜயிலிருந்து ஆரம்பித்து கடைசி தொண்டன் வரை இந்த நினப்பு தான் பொழப்பை கெடுக்குது. நீங்கள் அதில் நிர்மல்குமாரை சேர்த்துங்க, ஆதவர்ஜுனாவை சேர்த்துங்க, யாரை வேணால் சேர்த்துங்க, மேலேருந்து கீழ் வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அவர் தனியாக நிற்பது என்பது சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தனியாக நிற்கிறேன்றார். வேறு யாரும் கூட்டு சேரல. எல்லாரையும் கூப்பிட்றீங்க. ஏன்பா தம்பி வேற முருகேஷே வா, நம்ம சினிமாவுக்கு போகலாம் வா, ஏய் மைக்கேலு வா போகலாம், 4 பேரை கூப்பிட்டீங்க, யாரும் வரலன்ட்டாங்க. தனியாக போகிறீங்க, போகலாம். ஆனால் போகும்போது பில்டப். நான் எப்போவுமே சினிமாவுக்கு யார் கூட ஒன்றா போகிறதில்ல, தனியாக தான் போவேன், தனியாக தான் வருவேன். நான் தனிக்காட்டு ராஜா, சிங்கம் சிங்கிளாக தான் வரும் அப்படின்னு பேசுனா அதுக்கு என்ன மரியாதை வந்து அக்கம் பக்கத்தில் இருக்குமோ அது மாதிரி தான் வந்து இன்றைக்கி தனியாக வந்து நிற்கிறேன்னு பேசுகிறது. அவர் வந்து தனியாக நிற்கட்டும். நம்மளும் வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவர் அரசியலில் நுழைஞ்ச 1.5 வருஷமாக அவர் தனியாக தான் நிற்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஏன் நிற்கணும்னு சொல்கிறோம்? அவரை மட்டும் சொல்ல, இவர் விசிக திருமாவளவன் அண்ணனையும் நம்ம என்ன சொல்கிறோம், தனியாக நிற்கணும். நீங்கள் ஒரு தடவை 5% ஓட்டு வாங்குங்க, 6% ஓட்டு வாங்க, தெரியாது எவ்வளோ வாங்குவீங்கன்னு தெரியாது. நான் சொல்கிறது ஒரு 5-6%ஆவது வாங்குவீங்க இல்லை? அது வாங்கினீங்கன்னா திமுகவுக்கோ இல்லை மற்ற கட்சிகளுக்கோ உங்களுடைய பலம் தெரியும். உங்களுடைய பலம் தெரிஞ்சால் அடுத்த முறை நீங்கள் அவர்களை அணுகும் பொழுது அவர்கள் ஏதோ உங்களுக்கு வந்து சீமான் கூட பேசியிருக்காரு, அதாவது SC ST பட்டியல் சமூக மக்களுக்கு வந்து நீங்கள் சலுகை கொடுக்க வேணாம், அது சலுகை இல்லையா, அது உரிமைன்னு சொல்லியிருக்காரு. அப்போது நீங்கள் அந்த 5%, அவர் சொல்கிறது பொதுவாக சமுதாயத்தை சொல்கிறார், நான் சொல்கிறது அரசியலில் சொல்கிறேன். நீங்கள் அந்த 5%ஓ 8%ஓ ஏதோ ஒரு பர்சன்டேஜ் வாங்குவீங்க வாக்கு சதவீதத்தில். இது வாங்கும்போது மற்ற கட்சிகள், அது திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சியாக இருக்கட்டும், பாஜகவோ காங்கிரஸோ, பொதுவாக சொல்கிறேன், அவங்களுக்கு உங்களுடைய பலம் தெரியும். குறைந்தபட்சம் அவ்வளோ வச்சுருக்காங்க. அதுலேயும் வந்து இந்த மாவட்டத்தில் இந்த பலம், இந்த மாவட்டத்தில் இந்த பலம் தெரியுமா தெரியாத? தெரியும் பொழுது உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கூடும். அரசியலில் நீங்கள் இன்னும் அழுத்தமான பேரம், அந்த பேரம் வந்து வெறும் அரசியலில் மட்டும் இல்லாமல் சமுதாய ரீதியில் அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களை வந்து மேம்படுத்துவதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி இன்னும் வந்து நல்ல விதமாக முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நம்ம விசிகாவையும் தனியாக நின்று பாருங்கன்னு சொல்கிறோம், விஜயும் வந்து அணிலேருந்து நின்று வரைக்கும் சொல்கிறோம். கூட்டணின்ற பேச்சே வேணாம், தனியாக நின்று உங்கள் பலத்தை காமிங்க. ஆட்சிக்கு வரலைன்னா பரவாயில்ல, சீட்டு வரலைன்னா பரவாயில்ல, இல்லை வந்துருச்சா 4 சீட்டு வருதா சந்தோஷம். ஆனால் எவ்வளவு வாக்கு வங்கி என்பதை நீங்கள் நிரூபித்தால்தான் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு மரியாதை வரும். அதை விட முக்கியமாக மக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை. நிச்சயமாக அது புரியாமல் தனியாக வருவேன், இல்லை அணியாக வருவேன். இப்போ அணி காண்டு போச்சு, யாரும் வரல, மக்களது கூட்டணின்ற
கேட்பார் இல்லாமல் போய்விட்டதே அப்படிங்கிற மாதிரி யாருமே வருது. அதுக்கப்புறம் நம்ம மக்களுடன் கூட்டணி, மக்கள்னால் எல்லா மக்களும் வரமாட்டாங்க, அப்போ எங்கள் தொண்டர்களுடன் கூட்டணி, அதுக்கப்புறம் நான் ஆதவ அர்ஜுனாவுடன் கூட்டணி, அப்புறம் நிர்மல்குமாரோட கூட்டணி, இப்படி பேச வேண்டிய நிலைமை வந்துடுங்க. தனியாக தாங்க நிற்கிறோம், பார்த்துருவோம். தைரியமாக அதுக்கான வேலைகளை ஆரம்பிங்க. அரசியல் ரீதியாக, தேர்தல் அரசியல் ரீதியாக என்ன செய்யணுமோ செய்யுங்க. அதை விட்டுட்டு இவன் வருவானான்னு பார்த்துக்கிட்டு வாசலில் கதவை திறந்து வச்சுக்கிட்டு, கதவை திறந்து வைத்து கொண்டு நீங்கள் யாராவது கூட்டணிக்கு வருவார்கள் என்றால் கதவை திறந்து வச்சிங்கன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப டேஞ்சரான விஷயம் அரசியல் தான். வீட்டில் ராத்திரி கதவை திறந்து வச்சுட்டு படுத்திங்கன்னா என்ன ஆகும்? திருடம் உள்ள போடுவோம். உள்ள பூந்து என்ன பண்ணுவான்? இருக்கிறதையும் எடுத்துன்னு போயிடுவான். அரசியலுக்கு இது பொருந்தும் என்று சொல்லி முடித்துக்கொள்ளும். சார், பல்லு கேள்வி தெளிவாக இருந்துச்சு. அர்த்தம். வணக்கம்.